உற்சாகமான மாலை வணக்கம். ஒற்றை நிலாவில் காரைக்கால் பீச்சில் அன்பு நண்பர் ரமேஷ் பாபு, சுமதி, சாந்தியோட பீச் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உண்மையிலேயே இந்த பீச்சில் நடைபயின்ற காலங்கள் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வருகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மலரும் நினைவுகள். நாளைக்கு பெங்களூர் பயணம் ஸ்டார்ட் ஆயிரும். காரைக்கால் பீச் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கலர்ஃபுல்லாக. பர்மனண்ட் கேளிக்கைகள் கவர்மெண்ட்டால் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி உள்ளே போய் அதெல்லாம் பார்க்கலாம். அதோட மேற்கு திசையில் வானம் வர்ண ஜாலம் காட்டிகிட்ருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. காரைக்கால் பீச்சில் ரமேஷ் அண்ணாவோடு இது வீடியோவாக தான் வரும். காரைக்கால் பீச்சில் இருக்கிற கலங்கரை விளக்கம் பார்க்கலான்ட்டு வந்தோம். ஆனால் டைமிங் மானிட்டர் பண்ணாமல் வந்துட்டோம். என்ன டைமிங்னா பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் காரைக்கால் பீச்சில் இந்த கலங்கரை விளக்கம் டவர் ஏறி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டைமுக்குள்ளே வந்தீங்கன்னா அற்புதமாக பயன்படுத்திக்கலாம். பின்னாடி மூன் தெரியுது, அது ரொம்ப அழகாக இருக்குது டவரோட. இந்த ஆஃபீஸர் மனசு வச்சாருன்னா நம்ம உள்ளே போகலாம். கலங்கரை விளக்கத்துக்கு முன்னாடி ஒரு பார்க் செட் பண்ணியிருக்காங்க. இரவில் மின்னும் காரைக்கால் பீச். எடுக்கணுங்கக்கா, நல்லா கவனிங்க. இந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறதுக்காக ஸ்டாண்ட் பை பண்ணியிருக்கேன். ஒரு ஃபவுண்டைன் அதில் தெரியுதா, ப்ளூ, ரெட்டு, ஒயிட், லைட் ப்ளூ, சூப்பராக இருக்குங்க நம்ம காரைக்கால். அது 75வது சுதந்திர தின விழாவை ஒட்டி ஒரு ஃப்ளாக்கோட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸில். அது இன்னும் கொள்ளை கொள்ளுதுங்க.
நீங்கள் வாங்க சாந்தி அக்கா, நீங்கள் அங்கே போங்க. நம் நண்பர்கள் அங்கே இருக்கிறத எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பார்க்கோட முகப்பில் 2 யானைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. காரைக்கால் எவ்வளோ மாறி இருக்குங்க, முன்னேறி இருக்கு. பக்கத்தில் அரசலாறு, அது பேக்ரவுண்டில் உங்களுக்கு அவ்வளோவா கிளாரிட்டியாக தெரியாது. படகுகளெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு, அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த வானம் எப்படி இருக்குது பாருங்கள். அரசலாறு வந்து கடலோட காவிரி வந்து வேறு பேரில் வந்து இந்த இடத்துல வந்து கடலில் வந்து சங்கமம் ஆகுது. கடைகள் எக்கச்சக்கங்க. மெரினா கிட்டத்தட்ட மெரினா பீச் அளவுக்கு வந்துருச்சு. இது வந்து வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு துயர சம்பவம். சுனாமி ஆழி பேரலையில் இறந்தவர்கள் சார்பாக வந்து அமைக்கப்பட்ட நினைவு ஏரியா இது. அதுக்கு பின்னாடி வந்து கலங்கரை விளக்கம் இருக்குது. வந்தீங்கன்னா இந்த இடம் பார்க்குறதுக்கு தவறிடாதீங்க. எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. பின்னாடி கலங்கரை விளக்கம். இப்போ பீச்சுக்குள்ளே இருக்கிற கடை வீதிகளை பார்க்கலாம். முன்னெல்லாம் இந்த அளவுக்கு கடைகள் இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைகள் இருக்கிறத வந்து பார்க்கலாம். என்ன வேண்டும் எல்லாமே இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு காரைக்கால் பகுதியில். இன்றைக்கி மண்டே ஈவினிங்கிறதுனால எப்படி இருக்குது, சண்டே ஈவினிங் எப்படி இருக்கும் பாருங்கள். சிக்கன் காரைக்காலில் அமைக்கப்பட்டிருக்க கேளிக்கை அரங்குக்குள்ளே வந்து நம்ம நுழையிறோம். ஆடே அப்பா, கலர்ஃபுல்லாக இருக்குங்க. 2 சைட்லேயும் போட்டு சென்டரில் வாக்வே விட்டுருக்கான். இந்த விளையாட்டுக்களெல்லாம் 50 ரூபா. குழந்தைகள், ஃபேமிலிஸ் நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாங்க. ரோட்ல போயிட்டு
அது என்ன காம்பினேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். பால் பழம், வேர்க்கடலை, அவில், பொரி, டூட்டி ஃப்ரூட்டி, பூஸ்ட், இதெல்லாம் கலந்து அவில் மில்க். எவ்வளோ ரூபாய்க்கு தரீங்க? 1.40 ரூபா. 1.40 ரூபா. காரைக்கால் பீச் ஏற்கனவே அழகு. அதுல இன்னும் அழகு சேர்த்திருக்கிறது இந்த கேளிக்கை விளையாட்டுகள். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. அதனால சும்மா ஓட விட்டுருக்காங்க. பத்தி எரிஞ்சிரு மக்கள். இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு நம்ம ப்ளூடூத்ல. ஆமா, உண்மையிலேயே காரைக்கால் பீச் வேற லெவலுங்க. ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. சொந்தத்துல இருந்து பாக்குற மாதிரி இருக்கு காரைக்கால் விளையாட்டு. இவ்வளவு நேரம் எடுக்கிறாரு போது அந்த போது. அருமையா இருக்கு. ஆனா மயக்கமா எதுவுமே இல்ல. நீங்க வந்துருக்கலாம். நல்லா இருக்கு உண்மையிலே. அவன மயக்கம் அது இதுக்கு எல்லாம் சாப்பிட்டு வாழைப்பழம் யாருமே இல்ல. மகாலிங்கம் சாந்திக்காக மட்டுமே ஒரு ராஜகம் ரெண்டாவது அது காரைக்கால் இருக்கும். காட்சி ஏன் நான் முன்வீடியோவே போட்டாமா நம்ம கவர் பண்ணி எடுத்தா தூங்கியே இருப்பீங்களா? ஜாலி சார்.
பறக்கிறான் மகாலிக்கு பறக்கிறான் பறக்கலாம் நிறுத்தி குத்தான் என்னங்கடி ஆய் சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சூப்பரா இருக்குது நீங்களும் வந்திருக்கலாம் இன்னும் 2 பண்ணீங்களா? போதும் தேங்க்யூ ரொம்ப நல்லா இருக்கு அதை போட்டா சொல்றாரு போதும் நல்லா இருக்கு அக்கா மயக்கெல்லாம் வரல இது ஸ்டெடியா போய் ஸ்டெடியா வரீங்களான்னு பார்க்கலாம். இல்ல ரொம்ப அருமையா இருக்கு